வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஒரு ஃப்ரீ மைண்ட் மேப் டயக்ராமை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஒரு 4 திங்ஸ் வந்து ப்ராப்பராக செட் பண்ணமாகும் நம்மளுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் மைண்ட் மேப் டயக்ராம் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மைண்ட் மேப் டயக்ராம்னா என்ன, இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்றதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ இந்த மைண்ட் மேப் டயக்ராம் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸான டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸான டாப்பிக்கை வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து படித்து பார்த்து அதை புரிஞ்சுக்கிறத விட இந்த டயக்ராம், இந்த மைண்ட் மேப் டயக்ராம் பார்த்தாலேயும் அந்த கான்செப்டை ஈஸியாக அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டயக்ராம் தான் இந்த மைண்ட் மேப் டயக்ராம். இது வந்து மோஸ்ட் ஆஃப் வெப்சைட்டில் பார்த்தீங்களாக்கும் அவங்களோட கண்டென்ட்டுக்கு நடுவில் பார்த்தீங்களாக்கும் ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குன்னா அந்த பெரிய பேராகிராஃப் கீழே வந்து இந்த மைண்ட் மேப் டயக்ராம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த கண்டென்ட்டை வந்து படித்து பார்த்து அதுக்கான நாலேஜை கெட் பண்ணுறத விட அந்த மைண்ட் மேப் டயக்ராம் மூலமாக ஈஸியாக அந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க இல்லைங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இந்த மைண்ட் மேப் டயக்ராம்னா என்னன்றதை பார்க்கலாம். ஏன்னா நம்ம அதிகமாக மைண்ட் மேப் டயக்ராமை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மைண்ட் மேப் டயக்ராம்னா முதல் என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு எப்படி வந்து அந்த மைண்ட் மேப் டயக்ராம் வந்து ஒரு 4 திங்ஸை வந்து ப்ராப்பராக செட் பண்ணி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைண்ட் மேப் டயக்ராம்னா இட் இஸ் ஒரு டயக்ராம் ரைட்டிங்களா, ஒரு விஷுவல் டயக்ராம் ரைட்டிங்களா. ஸோ இங்கே டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்கன்னா மைண்ட் மேப் இஸ் அ டயக்ராம் இன் விச் இன்ஃபர்மேஷன் இஸ் ரெப்ரசன்டட் விஷுவலி. அதாவது உங்களோட டோட்டல் கண்டென்ட், அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டயக்ராம் தான் இந்த மைண்ட் மேப் அப்படின்றாங்க ரைட்டிங்களா. ஓகே, செகண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யூஸ்வலி வித் அ சென்ட்ரல் ஐடியா பிளேஸ்டு இன் த மிடில். அதாவது அந்த டோட்டல் கண்டென்ட்டோட ஐடியா இருக்குது பார்த்தீங்களா, கோர் ஐடியான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கோர் ஐடியா வந்து சென்ட்ரலில் வந்து பிளேஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சென்ட்ரலில் பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த கோர் ஐடியாவை சுற்றி அதோட சப் டாபிக்ஸ், அதோட சப் ஹெட்டிங்ஸ், அதோட ரிமைனிங் இன்ஃபர்மேஷன்லாம் அதை சுற்றி வந்து பிளேஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ரைட்டிங்களா. எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல ஒரு டயக்ராம் காட்டுறேன். இது மாதிரி தான் மைண்ட் மேப் டயக்ராம் இருக்கும் ரைட்டிங்களா. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கும் கோர் டாபிக் இருக்கும். அந்த கோர் டாப்பிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் சப் டாப்பிக்காக இருக்கட்டும் அல்லது சப் ஹெட்டிங்காக இருக்கட்டும் அதை சுற்றி வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க ரைட்டிங்களா. ஸோ இது வந்து கோர் டாபிக், இது எல்லாமே சப் டாபிக் சொல்லுவாங்க அல்லது சப் கேட்டகரின்னு சொல்லுவாங்க ரைட்டிங்களா. ஸோ ஒவ்வொரு சப் டாப்பிக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கும் அதோட கண்டென்ட்டை வந்து ஃபர்தராக இந்த இடத்துல வந்து அதை சுற்றி வந்து பிளேஸ் ஆகிருக்கும் ரைட்டிங்களா. ஸோ இந்த டயக்ராமை பார்த்தாலேயும் அந்த டோட்டல் கோர் கான்செப்டும் ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ரைட்டிங்களா. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டயக்ராம் தான் மைண்ட் மேப் டயக்ராம். இது வந்து மோஸ்ட் ஆஃப் SEO எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கும் அவங்க எந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டில் கண்டென்ட் நோட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த டயக்ராம் பார்த்து ஒரு ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக அந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இடத்துல இந்த பர்டிகுலர் டயக்ராம் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரைட்டிங்களா. அப்போது இந்த டயக்ராம் கீழே வந்து அவங்களோட பிராண்ட் நேம் போட்டு இந்த டயக்ராம் கிரியேட் பண்ணிக்காங்க அப்படின்னா இது எங்கெல்லாம் ஷேர் ஆகுதோ அந்த இடத்துல அந்த பிராண்ட் நேமும் அதிகமாக வந்து பாப்புலராக மாறும் ரைட்டிங்களா. ஸோ ஒரு கஷ்டமான டாப்பிக்காக இருக்கட்டும், ஒரு லார்ஜ் கண்டென்ட்டாக இருக்கட்டும், மைண்ட் மேப் டயக்ராம் மூலமாக ஈஸியாக அதோட கான்செப்டை வந்து உங்களோட ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் ட்ரை பண்ணலாம் ரைட்டிங்களா. ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ கொஸ்டின். இதுக்காக நம்ம வந்து ஒரு 4 செட்டப் பண்ண போகிறோம் ரைட்டிங்களா. ஃபஸ்ட்டு செட்டப் பார்த்தீங்கன்னாக்கும் ChatGPT ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறோம். ChatGPT கிடைச்ச அவுட்புட்டை வந்து டீலிங்கர் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் சைட்டில் போய்ட்டு அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் அந்த கோடை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு அவுட்புட் எடுத்து எக்ஸ்மைண்ட் அப்படின்ற ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் வந்து பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு மைண்ட் மேப் டயக்ராம் வந்து கெட் பண்ணிக்கலாம் ரைட்டிங்களா. ஸோ இது வந்து லைவாகவே உங்களுக்கு நான் செட் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து 2 விதமான இன்புட் நம்ம கொடுக்க போகிறோம். இன்புட்ன்றது என்னென்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் ரைட்டிங்களா. மேபி அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம், அதர்வைஸ் ஒரு PDF ரிசர்ச் பேப்பர்லேருந்து நீங்கள் கண்டென்ட் எடுத்து அதுக்கான மைண்ட் மேப் டயக்ராம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். 2 டிஃப்ரெண்ட் சினாரியோவில் வந்து நம்ம மைண்ட் மேப் டயக்ராம் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சினாரியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் இருக்கக்கூடிய ஹோல் கண்டென்ட் எடுத்து அதுக்கு எப்படி மைண்ட் மேப் டயக்ராம் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்திங்கனாக்கும் ரிசர்ச் பேப்பர் எடுத்து அந்த ரிசர்ச் பேப்பரில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு எப்படி வந்து மைண்ட் மேப் டயக்ராம் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் இருக்கக்கூடிய கண்டென்ட் எடுத்து அதுக்கு எப்படி மைண்ட் மேப் டயக்ராம் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரைட்டிங்களா. டெமோக்காக ஒரு சைட்டோட கண்டென்ட் எடுத்துக்கிறேன். அந்த சைட்டோட டைட்டில் பார்த்திங்கனாக்கும் இன்டர்னல் லிங்க் தி அல்டிமேட் SEO கைட் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டைட்டிலுக்கு இருக்கக்கூடிய டோட்டல் கண்டென்ட்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் லார்ஜ் கண்டென்ட் ஆகனால இந்த கண்டென்ட் எடுத்துக்கிறேன். இல்லை உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு வந்து நீங்கள் மைண்ட் மேப் டயக்ராம் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டுக்கே நீங்கள் மைண்ட் மேப் டயக்ராம் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கண்டென்ட் முதல்ல செலக்ட் பண்ணி அதை காப்பி பண்ணிக்கோங்க ரைட்டிங்களா. ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த பர்டிகுலர் சைட்டோட கண்டென்ட் எடுத்துக்கிறேன் ரைட்டிங்களா. ஓகே, ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாக இந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம் ரைட்டிங்களா. ஸோ இந்த ஃபுல் கண்டென்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த கண்டென்ட்டில் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நோட் பேடில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ரைட்டிங்களா. பிளாக் போஸ்ட் கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். கீழே வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் ரைட்டிங்களா.
ஸோ ஒன்ஸ் இந்த கண்டென்ட் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் தான் நம்ம ChatGPTல கொடுத்து அதுக்கான மார்க் டவுன் லாங்குவேஜில் ஒரு கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறேன். அந்த ப்ராம்ப்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்டோட மீனிங் என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா? கிரியேட் அ மைண்ட் மேப் ஃபார் தி பிலோ ஸ்டடி இம்ப்ளிகேஷன்ஸ், include relevant topics, subtopics or information to clearly show the key points. Break it into different subcategories if necessary. அதாவது நான் கொடுக்கக்கூடிய லார்ஜ் கண்டென்ட்டை அதை வந்து நீங்கள் சப்கேட்டகரியாக வேணும்னா நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய டோட்டல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் என்ன பண்ணணும், கீ பாயிண்ட்ஸாக எனக்கு டிவைட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இதில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ த லாஸ்ட் சென்டென்ஸ் இஸ் ப்ளீஸ் ப்ரொவைட் அ கோட் பாக்ஸ் வித் மார்க் டவுன் லாங்குவேஜ். ஸோ எனக்கு வந்து ஒரு கோடு வேணும், அந்த கோடு வந்து மார்க் டவுன் லாங்குவேஜில் வேணும்னு கேட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த சிம்பிள் ப்ராம்ப்டை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ண அந்த கண்டென்ட்டுக்கு மேலே வந்து இதை நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த பிளாக் போஸ்ட் கண்டென்ட்டுக்கு மேலே வந்து இதை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எக்ஸப்ட் இந்த பிளாக் போஸ்ட் டைட்டில், இது வந்து நான் என்னோட ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்த டைட்டில், இதை நான் காப்பி பண்ண விரும்பல. ரிமைனிங் திங்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு எக்ஸப்ட் இந்த பிளாக் போஸ்ட் கண்டென்ட் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கோ டு ChatGPTல ஹோல் கண்டென்ட் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பிளாக் போஸ்ட் கண்டென்ட் அப்படின்ற இந்த டைட்டில் மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து என்னோட ரெஃபரன்ஸ்க்காக நோட் பேடில் கொடுத்த டைட்டில். சரிங்களா? அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங்லாம் சேமாக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த இன்புட் கண்டென்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக அது வந்து ஒரு மார்க் டவுன் லாங்குவேஜில் ஒரு கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். சரிங்களா? அதை செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மார்க் டவுனில் வந்து எனக்கு ஒரு கண்டென்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஒன்ஸ் இந்த கண்டென்ட் வந்து ஜென்ரேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து காப்பி கோட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஹோல் கண்டென்ட்டையும் காப்பி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, எனக்கு ஃபுல்லாக வந்து ஜென்ரேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இதை நான் காப்பி பண்ணுறேன். இன்னும் இங்கே காப்பி பண்ணிக்கலாம். அதர்வைஸ் காப்பி கோட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். நான் காப்பி கோட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் 2 செட்டப் வந்து கரெக்டாக பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு செட்டப் பார்த்தீங்கன்னாக்கும் ChatGPT மூலமாக ஒரு ப்ராம்ப்ட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணியிருந்தோம். அந்த ப்ராம்ப்டோடு சேர்த்து நம்ம கொடுத்த இன்புட் கண்டென்ட்டில் இந்த ப்ராம்ப்டை சேர்த்து ChatGPTல கொடுத்துரும். சரிங்களா? ஸோ 2 திங்ஸ் வந்து ப்ராப்பராக செட் பண்ணியாச்சு. 3வது பார்த்தீங்கன்னாக்கும் ஆன்லைன் மார்க் எடிட்டர் லைக் டீலிங்கர் அப்படின்ற சைட்டில் போய்ட்டு இந்த கண்டென்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் URL காப்பி பண்ணிட்டு போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு நியூ டேப்பில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணாக்கும் dealinger.io அப்படின்ற அந்த பர்டிகுலர் லிங்க்கை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது கீழே பார்த்தீங்கன்னாக்கும் டிஃபால்ட்டாக ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். அதை விட்டுட்டு நான் நியூ டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த நியூ டாக்குமெண்ட்டில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கோட் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 லைன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு மோர் ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். இதில் செலக்டால் கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் கண்டென்ட் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் delete கீ ப்ரெஸ் பண்ணிங்களாக்கும் டோட்டல் delete ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம காப்பி பண்ண ChatGPTல காப்பி பண்ண அந்த கோட் இருக்கு பார்த்தீங்களா, அதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்களாக்கும் அதுக்கு ரெலவெண்ட்டாக இந்த கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், டவுன்லோட் பண்ணி இதை வந்து நம்ம அந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணோம். சரிங்களா? ஸோ அந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும் இட் இஸ் கால் தி Xmind வெப் அப்ளிகேஷன்ஸ். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் xmind.ai-ன்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். அதில் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களோட டிவைஸில் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் இருக்கும். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட் இதை நான் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் டாப் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் மேலே வந்து ஒரு 4 மெனுஸ் இருக்கும். எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்ற இந்த மெயின் மெனுவில் ட்ராப் டவுன் பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மார்க் டவுன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபைல் தான் வந்து நம்ம அந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ சர்ச்சில் போய்ட்டு டைப் Xmind. ரைட்டுங்களா? இது நீங்கள் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிங்களாக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கும். ரைட்டுங்களா? இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் அதோட நேம் இருக்கும், Xmind இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபைல் அப்படின்ற இந்த மெனு போங்க. அதில் போய்ட்டு இம்போர்ட் அப்படின்ற மெனு போங்க. அதில் போய்ட்டு மார்க் டவுன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இந்த பர்டிகுலர் மார்க் டவுன் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய கோட் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை செலக்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் மேப் டயக்ராம் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ரைட்டுங்களா? ஸோ எனக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ரைட்டுங்களா? ஸோ இதை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்குறப்ப கீழே பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை நீங்கள் எடிட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா
எந்த பர்டிகுலர் போர்ஷன் எடிட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 ஸ்டாரை நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டேன். சப்போஸ் 2 ஸ்டார் ஆட் பண்ண விரும்புகிறேன்னா ஆட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இது வந்து நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறப்போ 80% வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ மேலே உள்ளதை நான் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரால், உங்களோட மவுஸ் வந்து ஸ்க்ரால் பண்ணிங்களாக்கோ மேலே வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ரைட்டுங்களா? திரும்ப இதை வந்து நீங்கள் ஜூம் இன் பண்ணி பார்க்கணும்னா ஜஸ்ட்டு இதில் போய்ட்டு 100% கொடுத்துட்டு எந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணுமோ அதுக்கு நேரம் நீங்கள் இந்த ஸ்லைடர் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணி அந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து பார்த்துக்கலாம். இப்போது இந்த மைண்ட் மேப் டயக்ராம் மூலமாக நம்ம அந்த டோட்டல் கண்டென்ட்டோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டையும் ஒரு டயக்ராமாக மாற்றிருக்கோம். அப்போது அந்த டோட்டல் டெக்ஸ்ட் கண்டென்ட் படித்து பார்த்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கிறத விட இந்த மைண்ட் மேப் டயக்ராம் மூலமாக அந்த டோட்டல் கான்செப்டையும் ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் ரீட் பண்ணுறத விட இந்த மாதிரி விஷுவல் கண்டென்ட் லைக் இன்ஃபோகிராஃபிஸாக இருக்கட்டும் அல்லது மைண்ட் மேப் டயக்ராமாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய இன்ஃபோகிராஃபிஸ் கண்டென்ட் வந்து அவங்க வியூ பண்ணி பார்த்து அதன் மூலமாக அந்த கான்செப்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? ஸோ ஒரு மைண்ட் மேப் டயக்ராம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீ மெத்தடாலஜி இதுதான். இந்த 4 செட்டப்பையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்களாக்கும் உங்களால் மைண்ட் மேப் டயக்ராம் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ரைட்டுங்களா? சரி, ஃபஸ்ட்டு சினாரியோ பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு பிடிஎஃப் கண்டென்ட் இருக்குது நம்மகிட்ட. அந்த பிடிஎஃப் கண்டென்ட்டை இதேமாதிரி மைண்ட் மேப் டயக்ராமாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இதை எக்ஸ்போர்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனு போங்க. இதில் PNG ஃபார்மேட்லேயும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், JPEG ஃபார்மேட்லேயும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், PDF ஃபார்மேட்லேயும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் PNG ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா PNGன்றதை செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் அவங்களோட அந்த வாட்டர் மார்க் வந்து எனக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் வாட்டர் மார்க் இல்லாமல் எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்து எனக்கு டவுன்லோட் ஆகணும்னு நினச்சிங்கனாக்கும் நீங்கள் பே பண்ணணும். ரைட்டுங்களா? நான் பரவாயில்ல, வாட்டர் மார்க் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த இமேஜ் எனக்கு வேணும்னா ஜஸ்ட் இதில் எக்ஸ்போர்ட் கொடுத்தனாக்கும் எனக்கு வந்து எந்த பர்டிகுலர் ஃபைல் நேமில் இது நீங்கள் சேவ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஃபைல் நேம், உங்கள் டிவைஸோட ஃபைல் நேமை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் நேமில் போய்ட்டு இந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? செகண்ட் சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு PDF டாக்குமெண்ட்லேருந்து எப்படி வந்து கண்டென்ட் எடுத்து அதுக்கு வந்து மைண்ட் மேப் டயக்ராம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டெமோக்காக கூகுளில் போய்ட்டு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிசர்ச் பேப்பர் PDF டைப் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நிறைய ரிசல்ட் வருது. இதில் 3rd ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, IJCRT. இந்த பர்டிகுலர் PDF வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ ஓப்பன் லிங்க் நியூ டேப் கொடுத்தனாக்கும் PDF எனக்கு விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் இதை வந்து டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த PDF டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து எனக்கு ஃபுல் அண்ட் டெக்ஸ்ட் கண்டென்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து கூகுளில் போய்ட்டு ஆன்லைன் PDF to டெக்ஸ்ட் கன்வெர்ட்டர் மாதிரி கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னாக்கும் நிறைய லிங்க் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். அதில் ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் யுவர் PDF to டெக்ஸ்ட் ஆன்லைன். இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் செலக்ட் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு எந்த பர்டிகுலர் ரூல் மூலமாக PDF வந்து டெக்ஸ்ட்டாக நீங்கள் ஜெனரேட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து சூஸ் ஃபைல் அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த பர்டிகுலர் ரிசர்ச் பேப்பரை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து கன்வெர்ட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணமாக்கும் அது கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ அப்லோட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்தனாக்கும் இந்த PDF ஃபைலில் இருக்கக்கூடிய டோட்டல் கண்டென்ட்டும் டெக்ஸ்ட் ஃபைலாக எனக்கு கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணனாக்கும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ரைட்டுங்களா? சரி, ஒரு ட்ராபேக் என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் அவங்களோட அந்த ஃபுட்டர் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுட்டர் லிங்க்கு ஹெடரில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதெல்லாம் தேவையில்லைன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ரிமூவ் பண்ணிட்டு ஒவ்வொரு பேஜ், அது நிறைய பேஜ் இருந்துச்சு. ரைட்டுங்களா? அரௌண்ட் ஒரு 8+ பேஜஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு பேஜ்லையும் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த ஃபுட்டர் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இந்த வெப்சைட் URL, இந்த டேட்டு, மந்த்து, ISSN நம்பர் இதெல்லாம் நிறையா இருக்கும். ரைட்டுங்களா? இதெல்லாம் தேவையில்லைன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி, ஒவ்வொரு பேஜில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டர் லிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணி இது வந்து ஒரு டோட்டல் கண்டென்ட்டாக கன்வெர்ட் பண்ணிங்க. ரைட்டுங்களா? அதை ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் இந்த கண்டென்ட் வந்து டெக்ஸ்ட் நான் மாற்றிங்க. ரைட்டுங்களா? ஸோ டெமோக்காக நான் ஃபஸ்ட் பேஜில் உள்ளதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிங்க. ரைட்டுங்களா? ஸோ ஜஸ்ட் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் பாட்டம் இருக்கக்கூடிய இந்த ரெஃபரன்ஸ் பார்த்தீங்களா, இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டோட்டல் கண்டென்ட்டை என்ன பண்ண போகிறோம்னா மைண்ட் மேப் டயக்ராமாக மாற்ற போகிறோம். ஸோ இதுக்கு வந்து மேலே என்ன வேணும், நமக்கு அந்த சாம்பிள் ப்ராம்ப்ட் வந்து நமக்கு தேவை. ரைட்டுங்களா? அந்த சாம்பிள் ப்ராம்ப்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி அந்த கண்டென்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ இந்த டோட்டல் கண்டென்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி go to ChatGPT, select the new chat, then paste பண்ணிட்டு இங்கே சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
அகெயின் இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு மார்க் டவுன் லாங்குவேஜில் ஒரு கோடு வந்து ஜென்ரேட் ஆகும் ரைட்டுங்களா. ஒன்ஸ் இந்த கோட் ஃபுல்லாக ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இந்த காப்பி கோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஜென்ரேட் ஆச்சு. இப்போ காப்பி கோட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் கோ டு டீலிங்க. இதில் போய்ட்டு லெஃப்ட்டில் கூடிய 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் நியூ டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நியூ டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் கண்டென்ட் ஃபுல்லாக ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. கொடுத்துட்டு டெலிட் பண்ணுங்கள். டெலிட் பண்ணிட்டு காப்பி பண்ண அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல அதுக்கான கண்டென்ட் வந்து ஷோ ஆகும். இப்போது எக்ஸ்போர்ட்டஸில் போய்ட்டு ஜஸ்ட்டு மார்க் டவுன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மார்க் டவுன் கிளிக் பண்ணிங்களாக்கும் ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அகெயின் கோ டு எக்ஸ்மைண்ட் ரைட்டுங்களா. எக்ஸ்மைண்ட் அப்படின்ற அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் போங்க. அதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கும் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் போங்க. அதில் போய்ட்டு இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் போய்ட்டு செலக்ட் மார்க் டவுன். இப்போ நம்ம ஃபைனலாக டவுன்லோட் பண்ண இந்த மார்க் டவுன் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கான மைண்ட் மேப் வந்து ஷோ ஆகும் ரைட்டுங்களா. ஸோ ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்கக்கூடிய டோட்டல் அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை படித்து பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி மைண்ட் மேப் டயக்ராமை மாற்றி ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. அப்போ எனி காம்ப்ளெக்ஸ் கண்டென்ட் ரைட்டுங்களா, அது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் சரி, அல்லது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் சரி, அல்லது ஒரு பர்டிகுலர் பிளாக் போஸ்ட் கண்டென்ட் ஆகட்டும், அல்லது ஒரு வேர்ட் கண்டென்ட் ஆகட்டும், எனி கண்டென்ட் ரைட்டுங்களா. ஒரு லார்ஜர் கண்டென்ட் இருக்குது. அந்த லார்ஜர் கண்டென்ட் வந்து மைண்ட் மேப் டயக்ராமை கன்வெர்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கண்டென்ட் வந்து மைண்ட் மேப் டயக்ராமாக மாற்றிக்கலாம் ரைட்டுங்களா. இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் ஷோ பண்ண இந்த 2 டிஃப்ரெண்ட் சினாரியோவும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். சப்போஸ் இதை விட வேறு ஏதாவது டூல் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் அதர் யூஸ்ஃபுல் ஏஐ டூலோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷன்.